ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில். உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைக்க வல்லது வேறொன்றுமில்லை. அப்படி ஒரு புகழை கொண்ட நமது டிவிஆர் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு விழா இன்று. திருவுருவச் சிலைகள் நம் நாட்டில் பல இடங்களில் வைத்து போற்றுகின்றோம், பூஜிக்கின்றோம். அது ஏன் என்பதற்கு ஓர் விளக்கம் இதோ. சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை உருவ வழிபாட்டை எதிர்க்கும் ஒரு மன்னரை பற்றி கேள்விப்பட்டு அவரது அரண்மனைக்கு சென்றார். அம்மன்னருக்கு உருவ வழிபாட்டின் அர்த்தத்தை உணர்த்துவதற்காக அந்த மன்னரின் உருவம் வரையப்பட்டிருந்த ஒரு படத்தை எடுத்து அங்கிருந்த காவலாளியிடம் நீட்டி, இதில் உமிழ்ந்திடு என்றார். அந்த காவலாளி, நான் அதை செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டான். ஏன் என விவேகானந்தர் கேட்டதற்கு, இதில் எங்கள் மன்னர் இருக்கிறார் என்றான். உடனே விவேகானந்தர் இந்த சம்பவத்தை கவனித்துக் கொண்டிருந்த மன்னரிடம், பார்த்தீர்களா மன்னா, உங்கள் உருவம் வரையப்பட்டிருந்த ஒரே காரணத்திற்காக ஒரு சாதாரண காகிதம் கூட உங்களுக்கான அதே மரியாதையையும் அந்தஸ்தையும் பெறுகிறது. அதனால் உருவத்திற்கு செய்கின்ற மரியாதை என்பது உங்களுக்கே மரியாதை செய்வதை போன்றது என்று கூறி உருவ வழிபாட்டின் அர்த்தத்தை அந்த மன்னருக்கு உணர்த்தினார். ஒருமுறை அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றிருந்தார். அங்கு அவர் ஆச்சரியப்படும்படியான ஒரு புகைப்படம் காட்சிக்கு வைத்திருப்பதை கண்டார். அதில் அமெரிக்கர் அல்லாத வேறு ஒருவர் அந்த புகைப்படத்தில் இருந்தார். அவர் யார் என்ற விளக்கத்தை கேட்டபொழுது, அவர் திப்பு சுல்தான் என்றும், ஏவுகணை ஆராய்ச்சியில் அவர் முன்னோடியாக இருந்ததாகவும் அவர் போர்களில் ஏவுகணை பயன்படுத்தியதாகவும் கூறினார். ஏவுகணை ஆராய்ச்சியில் முன்னோடியாக திகழ்ந்ததால் ஒரு நன்றி உணர்வோடும் அவர் ஆசி அங்கு இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். ஆகவே பெரியவர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள், தாத்தா பாட்டிகள் போன்றவர்களின் உருவப்படத்தை நாம் வீட்டில் வைத்து போற்றுகின்றோம். அப்படி வைப்பதால் நமக்கு அவர்களுடைய ஆசி, அருள் மற்றும் அறிவு கிட்டும் என்ற நம்பிக்கையை போற்றும் விதமாக தென் தமிழகத்தை தலை நிமிரச் செய்த திரு டி.வி. ராமசுப்பையர் அவர்களின் திருவுருவச் சிலை இன்று நிறுவப்பட்டது. கடல் அளவு புகழ் கொண்ட அப்பெருமகனாரை பற்றி சில துளிகள். தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் என்று அழைக்கப்படும் அன்றைய நாஞ்சில் நாட்டில் தழுவிய மகாதேவர் கிராமத்தில் ராமலிங்க ஐயர் பகவதி தம்பதியின் மகனாக அக்டோபர் 2, 1908 டிவிஆர் பிறந்தார். அவர் வசித்த கிராமத்து இளைஞர்களுக்கு பாரம்பரியமாக இருந்து வந்த குடுமி வைக்கும் பழக்கம் பிடிக்கவில்லை. புரட்சி மனப்பான்மை கொண்ட இளைஞராக இருந்த டிவிஆரிடம் ஆலோசனை கேட்டனர். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் முடிவெட்டிக் கொள்ளுங்கள், அப்போதே பிரச்சனை தீரும் என்று ஆலோசனை கூறினார். அவ்வாறே அவர்களும் செய்தனர். டிவிஆர் நினைத்தது போலவே கிராமத்திலிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு இணங்க சிறு வயதிலேயே அவர் பேராளுமை கொண்டவராக இருந்தார் என்பதற்கு இது ஒரு சான்று. நாகர்கோவிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் முக்கடல் என்ற இடத்தில் அணை ஒன்றை கட்டி அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வர திருவிதாங்கூர் சமஸ்தானம் முடிவு செய்தது. இதற்காக 10 லட்சம் ரூபாயை அனுமதித்தது. ஆனால் ஓய்வு பெற்ற இன்ஜினியர் நீலகண்ட ஐயர் இந்த குடிநீர் திட்டம் வீண் செலவு ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டு புது திட்டத்தினை கொடுத்தார். அதை சமஸ்தானம் ஏற்றது. நீலகண்ட ஐயரின் திட்டப்படி நாகர்கோவில் நகரில் உள்ள கிணறுகளிலிருந்து தண்ணீரை இறைத்து விநியோகிப்பது என்பது இயலாது என்றும், அரசு ஏற்கனவே தயாரித்த திட்டம்தான் வேண்டும் என்றும் ஒரு மனுவை தயாரித்து அதில் 80 வழக்கறிஞர்களின் கையெழுத்து வாங்கி சமஸ்தானத்திற்கு டிவிஆர் அனுப்பி வைத்தார். இந்த குடிநீர் திட்டத்தை ஜூன் மாதம் 20 1945 திருவனந்தபுரம் இளையராஜா மார்த்தாண்டவர்மா தொடங்கி வைத்தார். ஆக நாகர்கோவில் நகருக்கு
குடிநீர் வழங்கி வரும் முக்கடல் குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதில் டிவிஆருக்கு பெரும் பங்கு உண்டு. 1946 திருவிதாங்கூர் சமஸ்தான திவான் சர் சி.பி. ராமசாமி ஐயர் நாஞ்சில் நாட்டில் உள்ள வெள்ளமடம் கிராமத்தில் கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியில் முதல் இடம் பெற காரணமான இத்திட்டத்திற்கு மக்களின் ஒத்துழைப்பை பெற அன்றைய பள்ளி இயக்குனர் ஏ.என். தம்பி அவர்கள் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளுக்கு இணங்க டிவிஆரிடம் இப்பெரும் பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஊர் ஊராக சென்றார் டிவிஆர். இதன் அவசியத்தை எடுத்துக் கூறி 3 மாதத்திற்குள் 50 பள்ளி கட்டிடங்களை கட்ட ஏற்பாடு செய்தார். அவரின் கடின உழைப்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றே கூற வேண்டும். கல்வி ஒன்றுதான் ஜாதி மத சண்டைகள் வராமல் தடுக்கும் என்று கருதிய அவர் பள்ளி மாணவர்களுக்கு உதவிகள் பல செய்தார். கிராம கமிட்டி தலைவராக டிவிஆர் இருந்தபோது பல திருமண மண்டபங்களை புதுப்பித்தார். நூலகத்தின் அவசியத்தை புரிந்து கொண்ட அவர் பல நூலகங்களை செம்மைப்படுத்தினார். கோவில்களில் தினசரி வழிபாடுகள் நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். மேலும் நிறைய பொதுநல திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கில் திருவிதாங்கூரில் நடந்த கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட்ட அவர் அதில் தோல்வியை சந்தித்தார். அத்தோல்வியை கண்டு துவளாமல் மக்களுக்காக பத்திரிகை மூலம் சேவை செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் அவரது கனவான தினமலர் நாளிதழை 1951 திருவனந்தபுரத்தில் துவக்கினார். ஒரு வேகத்திலோ வேறு காரணங்களாலோ திடீரென்று தினமலர் தோன்றியதல்ல. நாஞ்சில் மண்ணை தமிழகத்துடன் சேர்க்க பலமான ஆயுதம் வேண்டும். அந்த ஆயுதம் பத்திரிகைதான் என்பதை டிவிஆர் உணர்ந்தார். அவரது பூர்வீக சொத்துக்கள், அவரது வருமானங்கள் அனைத்தையுமே பத்திரிகை என்ற ஆழ்கடலில் நாஞ்சில் மக்களுக்காக கொட்டினார். கொட்டுவது கண்ட மற்றவர்கள் எல்லாம் இரங்கல் கருத்து தெரிவித்தனரே தவிர அவருக்கு மிக நெருக்கமானவர் கூட செயல் அளவில் ஒத்துழைப்பு தராததால் அவர் தன்னந்தனியாக நின்று போராட வேண்டியது வந்தது. அதே நேரத்தில் பெரிய பெரிய பத்திரிகைகளின் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதும் வந்தது. தினமலரை தனித்தன்மை கொண்ட நாளிதழாக வெளியிட்டு 4 திசைகளிலும் சூழ்ந்திருந்த மாபெரும் எதிர்ப்பு சக்திகளை முறியடித்தார். அவரது வெற்றி அவரது சொந்த முயற்சியின் விளைவுகளே. டிவிஆர் அவர்கள் தினமலர் நாளிதழை துவக்கினார் என்ற செய்தி அறிந்தவுடன் வாழ்த்துச் செய்திகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. திரு ராஜாஜி, திரு பக்தவத்சலம், திரு கே. சந்தானம், திரு அழகப்ப செட்டியார், திரு எஸ்.எஸ். வாசன், ரசிகமணி டி.கே.சி, கவிஞர் கா.மு. ஷெரீப், திரு ஆறுமுக நாவலர், ராஜா சர் முத்தைய செட்டியார் மற்றும் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அன்றைய தினம் புதிதாக மலர்ந்த தினமலர் நாளிதழை வாழ்த்தி கவிமணியின் ஆசி கவிதையாக, ஈசன் அருளால், எழுத்தாளர் ஒத்துழைப்பால், வாசகரின் ஆசி வலிமையால் பேசு புகழ் தென்னனந்தை பூர்த்த தினமலர் வாடாது மண்ணுலகில் வாழ்க வளர்ந்து. இன்று தமிழ்நாட்டுடன் இணைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டம் அன்று திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அதன் பொருளாதாரம், உணவு எல்லாம் இந்த தமிழ் பகுதியையே நம்பியிருந்தது. அங்கு தமிழர்கள் மாற்றாந்தாயின் குழந்தைகளைப் போலவே நடத்தப்பட்டனர். நாடு சுதந்திரம் பெற்றதும் மொழி வழி மாநில அமைப்பு வரும் என்ற கோஷம் எங்கும் ஒலித்தது. அதே சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களும் தங்கள் தாய் தமிழகத்துடன் இணைவதுதான் சரி என குரல் எழுப்பினர். வரலாற்று ஆதாரங்களும் நடைமுறை உண்மைகளும் இந்த உணர்வுகளுக்கு மிகவும் சாதகமாகவும் நியாயமானதாகவுமே இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு நாஞ்சில் நாட்டின் முதுபெரும் கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை பெரும் சக்தியாய் விளங்கினார். டிவிஆர் அவர்கள் கன்னியாகுமரி தமிழகத்துடன் இணைப்பதற்கு மாபெரும் பங்கெடுத்து வெற்றி கண்டார். அன்று தமிழகத்தில் அனைத்து ரயில் தடங்களும் திருநெல்வேலியில் முடிந்தது. திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி திருவனந்தபுரம் ரயில் பாதையின் அவசியத்தை உணர்ந்த டிவிஆர்
பல ஆண்டு காலம் தினமலரில் செய்தி வெளியிட்டு வெற்றி கண்டார். ஏப்ரல் மாதம் 1979 வருடம் இந்த ரயில் பாதை திறக்கப்பட்டது. இதன் மூலம் இந்து மகா சமுத்திரத்தையும் இமயமலையையும் ரயில் பாதை மூலம் இணைத்த பெருமை டிவிஆரை சேரும். அவரது அயராத முயற்சியின் காரணமாகவே திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வழியாக திருநெல்வேலிக்கான ரயில் பாதை உருவானது. ரயில் வந்தால்தான் தொழில் வளம் பெருகும், பொருளாதாரம் கூடும், படித்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அடிக்கடி சொல்வார் டிவிஆர். அன்று தமிழ்நாடு 15 மாவட்டங்களாக இருந்தது. அதில் பல மாவட்டங்கள் பெரும் பரப்பளவை கொண்டதாகவே அமைந்திருந்தது. இதனால் ஆட்சியாளர்களுக்கு மாவட்டத்தின் மைய பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளில் நிர்வாகம் செய்வதில் சிரமங்கள் இருந்தது. பெரிய மாவட்டங்களை சிறிய மாவட்டங்களாக பிரித்தால் மட்டுமே அனைத்து மக்களும் பயன்பெற முடியும் என்பது டிவிஆரின் ஆழமான கருத்து. இதனை டிவிஆர் அவர்கள் தினமலர் மூலமாக அரசின் கவனத்திற்கு பல முறை எடுத்துச் சென்றார். அவருடைய கருத்தானது படிப்படியாக செயல் வடிவம் பெற்று தற்பொழுது தமிழகத்தில் 32 மாவட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. தூத்துக்குடியில் ஆழ்கடல் துறைமுகம் உருவாவதற்கு டிவிஆர் அவர்கள் முக்கிய காரணமாக இருந்தார். 1967 இத்திட்டத்திற்காக 24 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்காக பல ஆண்டுகள் தினமலர் வெளியிட்ட செய்திகள், தலையங்கங்கள், கட்டுரைகள் ஏராளமானவை. அவரது போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியே தூத்துக்குடி ஆழ்கடல் துறைமுகம். தினமலர் குடும்பத்தினர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அள்ளித்தந்த நாள் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியாகும். காரணம், தினமலர் நிறுவனர் அமரர் டிவி ராமசுப்பையர் பெருமானின் உருவம் கொண்ட அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நனவான நாள் அது. அன்றைய தமிழக முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் அஞ்சல் தலையை வெளியிட அதை அந்த துறையின் மத்திய அமைச்சராக இருந்த ராசா அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் சென்னை கலைவாணர் அரங்கில் பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அஞ்சல் தலையை வெளியிட்டு அன்று பேசிய முதல்வர் கருணாநிதி மிகவும் மகிழ்ச்சியாகவும் நகைச்சுவையாகவும் பேசினார். நான் முதல்வர் என்றாலும் கூட செய்தியில் முக்கியத்துவம் இல்லாவிட்டால் என்னை டீ கடை பெஞ்சில் கூட கண்டுகொள்வது இல்லை என்று சொன்னபோது அரங்கமே சிரிப்பால் அதிர்ந்தது. தினமலர் நிறுவனர் டிவிஆர் பற்றி குறிப்பிடும்போது பெண் முன்னேற்றம் குறித்த டிவிஆரின் சிந்தனையும் பெரியார் ஈவேராவின் சிந்தனையும் நேர்கோட்டிலேயே இருந்துள்ளது. இதை தெரிந்து கொண்டபோது என் மனதில் தோன்றியது, டிவிஆரும் அந்த வகையில் ஒரு ஈவிஆரே என்றபோது மீண்டும் அரங்கம் அதிர்ந்தது. தமது இறுதி காலத்தை தாமிரபரணி தீர்த்தத்தில் கழிக்கவே விரும்பினார் டிவிஆர். வாழ்நாளில் அவர் நினைத்தது எதுவும் நடக்காமல் போனதில்லை. இதில் மட்டும் மாறுதலாகவா நடந்துவிடப் போகிறது? மதுரையிலிருந்து நெல்லை வந்து தனது இல்லத்தில் பழைய நினைவுகளில் முழு சிந்தனையையும் செலுத்தி நிம்மதியாக படுத்திருந்தார் சில நாட்கள். அவர் இயங்காமல் இருந்ததிலிருந்தே அவர் என்ன முடிவை எதிர்நோக்கி உள்ளார் என்பது தெளிவாக புரியவே செய்தது. அப்போது கூட அவர் தனது மக்களை, மனைவியை அழைத்து எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று எந்த போதனையும் செய்யவில்லை. அதை அவர் என்றுமே செய்ததும் இல்லை. அவர் முழுக்க முழுக்க வித்தியாசமான மனிதர். அலுவலகத்திலும் வீட்டிலும் ஏதோ எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று கவலையுடன் எதிர்பார்த்திருக்கும் அதே நேரம் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத அந்த சோகம் நிறைந்த நாளும் வந்தது. ஓயாமல் தமிழ் மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருந்த அந்த துணிவுமிக்க இதயம் தனது இயக்கத்தை நிறுத்திக் கொண்டது. பெருவாழ்வு வாழ்ந்தவர் டிவிஆர். வாழ்க்கையில் எந்தவித ஆடம்பரத்தையும் விரும்பாத அவரது இறுதி யாத்திரையிலும் சிறு ஆடம்பரம் கூட இல்லை.